இதுக்கு ரைட் ஹேண்டுன்னு ஏன் பேர்னா, இந்த ரைட்டுங்கிற சொல்லே அரசன், ராஜன், ராஜ், ரெஜ், ரெஜிட், ரைட். இந்த ரைட்டுங்கிற சொல்லுக்கும் அரசன் தான் வேறு. நான் சொல்லலை, ஆன்லைன் எட்டிமாலஜியில் எந்த ஆங்கில இதுக்கு அதனால தான் நாங்கள் இதுக்கு வலக்கை, வலிமையான கை, வலிமை, இது அதனால் வலக்கைன்னு சொல்கிறோம். அவன் ரைட்டுங்கிற சொல்லுக்கும் உறவு என்ற வலிமை குறித்த அந்த மூலம்தான் உறவு, வலிமை, உரம். உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அகதில்லார் மரம் மக்களாதலே வேறு என்று தெய்வ புலவர் சொல்லுவாங்க. உரம், நிலத்துக்கு உரம் போடுறோம்ல, அது வளமாக இருக்கணும், வளமாக இருக்கணும், பலமாக இருக்கணும் தான் போடுறது உரம். ஆமாம், அந்த உறவு என்பதற்கு வலிமை, அந்த உறவு அரவு ஆகி, அரசாகி, ராஜாகி, ரிஜ் ஆகி, ரீஜன் ஆகி, ரெஜிட் ஆகி, ரைட் ஆகி, இப்படி நிற்குது. RIGH ரைட்டுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதான் எழுதியிருப்பான். இப்படி ஒரு மூல வேர் மூல பல பொருளாக மாறி ஒரு செல் அமீபாவிலேருந்து உலகம் வந்ததுன்னா ஒத்துக்கிறான். 30 கோடி மக்கள் தான் பாரதி காலத்தில், 140 கோடி மக்களை தாண்டிட்டோம். எல்லாம் அதுலேருந்து தான் வந்து ஒன்று பலவாக தான் வரலாறு. ஒரு மூட்டை நெல்லை நாற்ற விட்டால் 100 மூட்டை விளையுது. அப்படி மூலச்சொல்லையும் அது மீனிங்ஃபுல்லாக அந்த ரூட் வேர்டு எப்படி மொழியில் தோன்றி அது எப்படி ஒவ்வொன்றா வளர்ந்து ஒப்புநோக்கு சான்று காட்டி, ஒலிபெயர்ப்பு சார்ந்த காட்டி, ஃபொனட்டிக் ரூல்ஸ் காட்டி தெளிவாக எழுதுகிறோம். இல்லை என்றால் இதை ஆக்ஸ்போர்டு ஏற்றுக்கொள்ளாது.